69ஆம் நம்பர் வாசலுக்கு அருகிலே நான் இருக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவர் சேர்ல உட்கார்ந்து ஜும்மாவில் இருக்கார். கண்ணால் நான் பார்த்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்ணால் பார்த்த செய்தி. அவர் உம்ராவுக்கு வந்திருக்கிறார். நமக்கு எத்தனை ஜும்மாங்க கிடைக்கும் மக்காவில்? ஒரு ஜும்மா தான். அவர் உம்ராவிற்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேலா. கொஞ்சம் பாடியான உடலை கொண்டவர். அந்த மனிதருடைய ஜும்மாவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவர் ஜும்மாவுடைய பயான் நடந்து கொண்டிருக்கிறது. எழுந்து உட்காருகிறார். ஜும்மாவுடைய பயான் நடந்து கொண்டிருக்கிறது. எழுந்து உட்காருகிறார். குத்துபா முடிகிறது. அப்போதும் அவர் எழுந்து உட்கிறார். அவரால் இருக்க முடியவில்லை. தொழுகை துவங்கிவிட்டது. முதலாவது ரக்காத்து வரைக்கும் சிரமப்பட்டிருந்தவர் இரண்டாவது ரக்காத்தில் அவருக்கு சிறுநீர் பிரிந்து விட்டது. அவருடைய பின்னால் ஆடையில் நான் பார்க்கிறேன், ஈரம் படுகிறேன். அவரால் சிறுநீரை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கார். கடைசியில சிறுநீர் வெளியிலே வந்துருச்சு. அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் வேதனையோடு நான் அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. காரணம், அல்லாஹ் அவருடைய வயதை முன்னிறுத்தி அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவருடைய ஜும்மாவை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். ஏன்னா ஒரு ஜும்மா தான் நமக்கு மக்காவில். அந்த ஜும்மாவும் நம்மை விட்டும் தப்பிவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய அபாக்கியவாதியாக ஆகிவிடுவோம் என்பதை நினைவில் கொண்டுதான் உங்களை உணர்த்துவதற்காக, எச்சரிக்கை செய்வதற்காக, காலத்தின் அருமை, நேரத்தின் அருமை, இடத்தின் அருமை எல்லாவற்றையும் சிந்தையில் இருத்தி நீங்கள் அதற்கு தயாரிப்போடு செல்ல வேண்டும். அப்போ நின்று சொல்ல முடியாது, நான் துவைச்சு போட்ட காயில அங்க போய் சொல்ல முடியாது, நான் அந்த அவசரமாக சிறுநீர் வந்து விட்டது சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னாக போய் நம்ம சொல்ல முடியாது. வெளியில போன லேட் ஆயிடுச்சு சொல்ல முடியாது. எப்படி அல்லாஹ்ட்ட போய் நீங்க அதை அடைய முடியாது. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன நசீபோ அதுதான். அதனால உங்களுடைய நசீபை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் இந்த பயானை சொல்றோம். எதுக்குங்க? நாங்க உம்ராவுக்காக வேண்டி உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அந்த உம்ராவுக்கு தயாராகிறதுக்கு முன்னால ஜோடுன்னு ஒன்ன வச்சு உங்களுக்கு பயான் செஞ்சு இப்படி நடந்துக்கிறதுங்கன்னு எதுக்கு சொல்லணும்? உங்க ஊரை தேடி அவ்வளவு தூரம் நாங்க மெனக்கிட்டு வந்துட்டோம். எதுக்கு சொல்லணுங்க? நீங்க காசு தரீங்களா? வாங்க, இன்னைக்கு வந்துருங்கம்மா, எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க சொல்லலாம்ல? சொல்லதானே செய்யலாம். அப்படி செய்யலையே நாங்க. எங்க 11 பேர் தான். நீங்க 11 பேர் உங்க ஊருக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எங்களிடத்தில் வந்திருக்கிற ஹாஜிமார்களுக்கு நாங்கள் சிறப்பாக எல்லாவற்றையும் சொல்லி தீர வேண்டும். அவர்களுக்கு நாம் முன்னாலேயே எல்லாத்தையும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். இபாதத்தில் நீங்க முழுசா உங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காதுங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை எப்போதாவது தான் தருவான். கிடைத்த நேரத்தில் பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். சந்தர்ப்பத்தை கிடைத்த நேரத்தில் பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். இங்க கிடைக்காது, நம்ம ஊர்ல கிடைக்காத ஜாமான்லாம் இங்க இல்ல. நம்ம ஊர்ல கிடைக்காத ஜாமான் அங்க இருக்கு. இல்ல நான் ஒரு நாள் சொன்னேன், கும்பகோணம் ஜோட்ல சொன்னா அல்லது உங்க ஜோட்ல சொன்னா தெரியாது. இந்த அங்கெல்லாம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எனக்கு ஜும்மா, அதாவது இபாதத்துக்கு மட்டும்தான் நம்ம வாரோம். அதனால இபாதத்துல தான் நாம குறிப்பா இருக்கணுங்க என்று நான் உங்களுக்கு சொன்னதும் கூட, ஹாஜிமார்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவிகளை செலவழிக்கின்ற செலவுக்கு தகுந்த பலனை அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அதனால அருமை ஹாஜிமார்களே, உங்களுக்கான சவாபை நீங்கள் முழுமையாக அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய போராட்ட களம் இந்த ஊர்ல. நாம மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். வருகின்ற வழிகளில் எல்லாம் அந்த பொருள்கள் நம்மை பிடித்து இழுக்கும், நம்மை சுண்டி இழுக்கும். அதிலே நேரத்தை செலவழித்து ஹரமிலே தொழுகின்ற நேரத்தை இதில் வீணாக்குவதற்கான பெருமுயற்சி எடுப்பான் சைத்தான். அதனால நீங்க எல்லா இடத்திலையும் ஒரு சைத்தான், நம்ம மக்காவுல 3 சைத்தான். அதையும் சொல்லியிருக்கோம். ஜம்ரத்தை ஊலா அசபாவும் தான் நேற்று பார்த்தோமா? அந்த இடத்து தூரமா இருந்து பஸ்ல இருந்து பார்த்தோம் இல்லையா? ஆனா இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நெருங்கி பார்க்கணும். அதைக்கும் நீங்கள் முன்னறிவிப்பா அதற்கான என்ன சொல்லுவாங்க, அப்ளிகேஷனை போடணும். அதுதாங்க இங்க வந்திருக்கோம். இப்போ வந்ததுக்கான நோக்கம் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பை நசீபாக்கு யாருலான்னு கேட்கணுமே. ஹஜ்ஜுடைய வாய்ப்பை நசீபாக்கு.
அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவிலே நாம் கடந்து வந்து விட்டோம், தங்குகின்ற வாய்ப்பை தா. கேட்கணும்ல, அதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். அதனால அருமை ஹாஜிமார்களே, உங்களை நாங்கள் சில கட்டங்களில் அவசரப்படுத்துவோம். சில விஷயங்களை செய்யாதீர்கள் என்று சொல்கிறோம், சில விஷயங்களை சீக்கிரமாக செய்யுங்கள் என்று சொல்கிறோம். எல்லாம் நமக்கான நன்மைக்காக, எல்லாம் உங்களுக்கான நன்மைக்காக. நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, எங்களை திட்டினாலும் சரி, என்ன இப்படி அவசரப்படுத்துறார், என்ன இந்த மாதிரி பண்றார் சொல்லினாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை. ரப்பிடத்திலே நாங்கள் உங்களுக்கான சேவைக்கான கூலியை நாங்கள் பெற வேண்டும். எங்க டாக்டர் ஊசி போட தான் செய்வான். பிள்ளைக்கு காய்ச்சல் போகணும்னா டாக்டர் ஊசி போட தான் செய்யணும். டாக்டர் குத்திட்டாரு, வேதனை, டாக்டர் போய் அடிச்சா யாருக்கு? அதனால உங்களுக்கான வழிகாட்டுகின்ற பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களை நேராக நீங்கள் தருகின்ற பணத்தை கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பதற்காக நாம் இதற்கு வரவே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை ஹாஜிமார்களே, இந்த நாளில் நாம் இந்த செயல்கள், இந்த செய்திகளை சொல்வதற்கு காரணம் நாளை ஜும்மா நாள். அதற்கு நீங்கள் முழுமையாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுடைய உம்ராக்கள், அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வானாக. அத்துணை தூரம் நாங்கள் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கத்தி தொண்டை தண்ணி போக உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் நம்ம குரூப்லயும் சில பேர்கள் சத்தம் போட்டே தான் போறாங்க. ஆனாலும் எந்த தமிழ் சத்தத்தையாவது நீங்கள் கேட்டதுண்டா? எந்த தமிழ் சத்தத்தையாவது கேட்டிருக்கீங்களா? அடுத்தவர்களை குறை சொல்வது நோக்கம் அல்ல. நாம் இந்த குரூப்பிற்கு முன்னெடுத்து செய்கின்ற இவ்வளவு சிரத்தை எடுப்பதற்கான நோக்கத்தை நான் சொல்ல வருகிறேன். எனக்கு, என்னை நம்பி வந்திருக்கின்ற மக்கள் சிறப்பான அமலை நாங்கள் செய்தோம் என்ற முழு திருப்தி வர வேண்டும். உங்களுடைய திருப்தி அல்லாஹ்விடத்திலே அது மகிழ்ச்சியை பெற்று தரும். யா அல்லாஹ், நான் உம்ரா செஞ்சேன், எனக்கு திருப்தியா இருக்கு. என்னுடைய உம்ரா ஒவ்வொரு எட்டிலும் ஒவ்வொரு துஆக்களோடு நான் செய்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் திருப்தி அடைந்து விட்டால் அல்லாஹ் மகிழ்ந்து விடுகிறான் என்று பொருள். அல்லாஹுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். உங்க திருப்தி கூட எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். அல்லாஹ்விடத்திலே உண்டான, அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். அந்த மகிழ்ச்சி தான் உங்கள் அமலுக்கு கபூலியத். உங்கள் அமல் கபூலியத்து தான் எங்கள் நோக்கம். அதனால வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளை திறன்பட மிக சிரத்தை எடுத்துதான் தாய்மார்கள்லாம் வர்றீங்க. அம்மாட்ட கூட சொன்னேன், அம்மா தாயிஃபுக்கு போயிட்டு வர்றோம், இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை வருவோம், நீங்க கஷ்டப்பட்டு உம்ரா செய்யணும் அப்படின்னு இல்லை, வண்டியை கூட வச்சு நீங்க பாத்துக்கிறீங்களேன்னு சொல்ல வரும்போதே என்ன கருத்து, அதுக்கு தானே வந்திருக்கோம். உம்ராலாம் செய்யாதன்னு சொல்லாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லாதீங்க சார், அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் செய்யாதீங்கன்னு சொல்லலாமா? நடக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தா வண்டியில போங்களேன்னு சொன்னேன் அப்படின்னு. உங்களை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டோம். இபாதத்தை தூண்டுவதுதான் எங்களுக்கு அவசியமானது. நீங்க இபாதத் செய்யணும், இபாதத்தை தூண்டுறதுக்கு தான் எங்களுக்கு வேலை. லேசான வழியில அதை செய்வோமே என்பதற்காகத்தான். ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவும் தகுதிக்கு மிஞ்சி அவர்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அல்லாஹ்வுடைய வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அந்த ஆத்மாவினுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமம் கொடுக்க மாட்டான். லஹா மா கஸபத், அந்த ஆத்மா செய்ததற்கான கூலி அதற்கே உண்டு. அலைஹா மக்தஸபத், அந்த ஆத்மா செய்த பாவத்திற்கான தண்டனை அதற்கே உண்டு. அலைஹானா பாவம், லஹான்னா நன்மை. புரிஞ்சுங்களா? லஹா மா கஸபத், அந்த ஆத்மா செய்ததற்கான சவாபு அதற்கு உண்டு, அந்த ஆத்மா செய்த பாவத்திற்கான தண்டனை அதற்கு உண்டு. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வணக்க வழிபாடு. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்க. நிறையை கொண்டு அல்லாஹ் துஆ செய்யுங்க. குறை இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்க குறையை எங்கள்கிட்ட சொல்லுங்க. நிறையை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க, நிறைவுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வானாக. நம் அனைவர்களுடைய எல்லா விதமான நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்ம ஒவ்வொருவருடைய நோக்கம், ஹலாலான அத்துணை நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி நம் அனைவர்களையும் முழு திருப்தியோடு இந்த மண்ணில் இருந்து நம்முடைய தாயகத்திற்கு அல்லாஹ் திருப்பி அருள்வானாக. நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் இஹ்லாஸான
மன தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் செய்வதற்கான ஆர்வத்தையும் உடல் உற்சாகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. மேலும் அடுத்து உன்னுடைய ரப்புடைய ஆலயத்தை தரிசிக்கின்ற பாக்கியத்தை, உம்ராக்களாக ஹஜ்ஜிகளாக வந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்மளுடைய வாழையடி வாழையாய் வருகின்ற அத்துணை பேர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. இந்த கஅபாவிலே நீங்கள் கேட்கிற துஆ நிச்சயம் கபூலா. யா அல்லாஹ், என் சந்ததிகளை எல்லாம் வர செய்வாயா. 1985 ஹாஜி போய் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், என் சந்ததியில யாரும் வராம இருக்கிறாங்க. ஹாஜியா என்னுடைய மாமனார், எங்கள் குடும்பத்தின் குருநாதர். இந்த பையன் பொடியா வந்திருக்கான் பாருங்க, இவன் கடைசி. இதுக்கு அடுத்து இனிமே இருக்கிறவங்க பூரா சின்ன குழந்தைங்க. அவங்க பெரியவனாங்கன்னா அவங்களும் வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நீங்க கேட்கிற துஆ அப்படி இருக்கணும். நீங்கள் கேட்கிற துஆ அப்படி இருக்க வேண்டும். எங்கள் ஆன்மீக தந்தை, எங்கள் குடும்பத்தின் குருநாதர், மூத்த ஆலிம் பெருந்தகை அல்லாஹ்விடத்திலே ஏந்திய அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் எங்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும், காசு பணம் பெரியது, எங்களிடத்துல காசு இல்லைங்க, நாங்கள் அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் எல்லோரும் எங்களை பார்த்து மூக்கில் விரல் வைக்கின்ற அளவிற்கு நாங்கள் மக்காவிற்கு காபாவிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹுவிற்குரிய அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற, எங்களுக்கு தந்த நியாமத்தை பெருமைப்படுத்தி சொல்கிறேன், அவ்வளவுதான். நாங்கள் பெருமை அடிப்பது அல்ல நோக்கம். நீங்களும் உங்கள் சந்ததிகள் வர வேண்டும் என்று ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். உங்க சந்ததின்னு சொல்லுங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தந்துருவான். சந்ததியில அதுல இருக்கு இல்லையா, உங்க சந்ததினா உங்க குழந்தை இல்லாம எப்படிங்க உங்களுக்கு சந்ததி? அல்லாட்ட போய் நீங்க சந்ததிக்கும் அந்த பாக்கியத்தை கொடு என்று சொன்னால் உங்களுக்கு சந்ததி பாக்கியம் இருக்கும். வாழையடி வாழை என்று சொல்கின்ற பொழுது உங்கள் சந்ததிகளும் குழந்தை செல்வம் உள்ளவர்களாகவே வருவார். உங்களுக்கும் பிள்ளை பாக்கியம், உங்கள் குழந்தைகளுக்கான திருமண பாக்கியம். யார் இங்க திருமண பாக்கியத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். சந்ததிக்காக ஏங்குகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். வாழையடி வாழையாய் சொத்து பத்துகளுக்கும் இது ஆதாரமாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடு என்று நீங்கள் கேட்கிற பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.